116 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முந்தைய ஆண்டு வினாத்தாளில் உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி தலைப்புகளில் உள்ள வினாக்களுக்கான விடைகளின் விளக்கங்களை தான் பார்க்க போகிறோம். அதன்படி நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வினை ஒரு வங்கியில் ரூபாய் 50,000 ஆண்டு வட்டி 4% 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அசல் எவ்வளோ அப்படின்னா 50,000 ரூபாய். இந்த 50,000க்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%. ஒரு வருஷத்துக்கு 4% நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 4%ன்னா அப்போ 2 ஆண்டுக்கு எத்தனை சதவீதமாக இருக்குன்னா 8%. அப்போ இந்த கொடுத்துருக்கிற 50,000ல் 8% கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. இதில் 1%, சரியா, ஒரு நம்பரில் இப்போ 1000னு ஒரு நம்பர் இருக்குது. இதில் 10%ன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 100ங்கிறது தான் என்ன அப்படின்னா, கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த 100 தான் என்னன்னு சொல்லுவோம்னா 10% சொல்லுவோம். இதே 1000ல் எனக்கு 1% அப்படின்னா கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டோம்னா 10ங்கிறது தான் என்னென்னா 1%. இது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்குவோம். சரியா, இப்போ நமக்கு இந்த நம்பரில் 50,000ல் 1% வேணும், கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க சொன்னால் அப்போ இங்கே புள்ளி வச்சுட்டோம்னா 1%ங்கிறது எவ்வளோன்னா 500 நமக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 8% வேணும். அப்போ 8 தர 500 பெருக்க போகிறோம். 8 தர 500 பெருக்கணும்னா 8 5 எவ்வளோ 40, 2 0 சேர்த்துக்கிட்டோம்னா என்ன வந்துடும்னா 4,000 ரூபாய் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் டக்குன்னு ஆன்சரை கொஸ்டினை படிக்கும்பொழுது என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். நம்ம ஃபார்முலா வச்சு போட்டோம்னா SI = PNR / 100 ஃபார்முலா யூஸ் பண்ணோமா. இந்த Pக்கு பதிலாக 50,000 50,000, Nக்கு பதிலாக 2ன்னு எழுதிக்க போகிறோம், Rக்கு பதிலாக 4% / 100. இதில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் அதே சேம் ஆன்சர் 4,000 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டினு, ரூபாய் 8,000க்கு 7% வட்டி விகிதம் எனில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அசல் எவ்வளோ அப்படின்னா 8,000 ரூபாய், சரியா. வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா 7%. இந்த வட்டி வீதங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை சதவீதம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. 7% per annum, 7% வட்டி வீதம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தான் 7%. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஒரு வருஷத்துக்கு 7%, அப்போ 6 மாதங்கள்னால் அரை வருடம் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்கு 7% அப்படின்னா அரை வருஷத்துக்கு 3.5, அரை வருடத்துக்கு 3.5%. ஸோ அப்போ ஒரு 7% + 3.5%, ஆக மொத்தம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 10.5% தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வட்டியாக கொடுக்கணும். சரிங்களா, தனி வட்டி எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா 10.5%. அப்போ இந்த 8,000ல் 10.5% கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துட போகுது நமக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இந்த 8,000ல் 10%ங்கிறது எவ்வளோ அப்படின்னா கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா, இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டோன்னா 800ங்கிறது தான் என்ன அப்படின்னா 10%. இதே 8,000ல் எனக்கு இன்னொரு 0.5% வேணுமா, 0.5% வேணுமா, 1%னா என்ன சொன்னோம், கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம், 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வச்சோம்னா 80ங்கிறது தான் என்ன அப்படின்னா 1%. நமக்கு 1% தேவையில்லை, 0.5% தான் தேவை. 80ங்கிறது 1%னா 80ல் பாதி தான் என்னது 0.5%. 80ல் பாதி எவ்வளோ 40. ஏற்கனவே ஒரு 10% ஒரு 800 இருக்கா, இப்போ ஒரு 0.5% ஒரு 80. ஸோ 0.5% 40, ஆக மொத்தம் என்ன வந்துடும் 840 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது 840. சப்போஸ் இதே கொஸ்டினில் ஒரு வருடம் 3 மாதங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 7%. ஸோ இப்போ இந்த 7 4ஆல் வகுத்தோன்னா எனக்கு காலாண்டுக்கு 3 மாதம்னா காலாண்டுகள் தானே. ஸோ இப்போ 7 4ஆல் வகுத்தோன்னா காலாண்டுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்க போதோ அது கிடைக்க போகுது, ஓவராலாக ஆட் பண்ணி எழுதிக்க வேண்டியது தான். சரிங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூபாய் 16,800க்கு 6.1/4% வட்டி வீதத்தில் 9 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு R = 4 6 24, 24 + 1 என்ன வந்துடும்னா 25 / 4 அப்படின்னு எழுதிக்குவோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி எழுதுவோம்னா 9 மாதங்களை எப்படி எழுதிக்கோன்னா
ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 9/12 எழுதுவோம். 9/12 திரும்ப சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 9 4 3 12 வரும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6க்கு பதிலாக 25/4, n-க்கு பதிலாக 3/4 அப்படின்னு எழுதிக்கும். சரிங்களா? இங்கே நமக்கு ஃபார்முலாலாம் தேவையே இல்லை, நல்லா கவனிக்கணும். சரிங்களா? 16,800 இருக்கா? இந்த 16,800 எனக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 6.25%. ஒரு வருஷத்துக்கு தான் 6.25%. அவங்க கேட்குறது 9 மாதங்களுக்கு கேட்குறாங்க. இந்த 6.25%க்கு 6/1/4% ஈக்குவலான பின்னம் என்ன அப்படின்னா 1/16. அப்போ கொடுத்துருக்க இந்த 16,800 நான் 16ஆல் வகுத்துட்டேன்னா அதுதான் என்ன அப்படின்னா 6.25%க்கு ஈக்குவலாக இருக்கும். 16ஆல் வகுக்கிறேன். 16 16. சரிங்களா? 8ல் வகுப்படாது, அதனால் 0. பக்கத்தில் 80ன்னு ஆகிடும். இதில் 5 16 80 அப்படின்னு வந்துடும், பக்கத்தில் 0. அப்போ 1050 அப்படின்னு கிடைக்குது. இது என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1050 ரூபா வட்டி. அவங்க கேட்குறது என்னது? 3/4 ஆண்டுகளுக்கு. சரியா? அதாவது 9 மாதங்களை நம்ம 3/4 எழுதிக்கிட்டோமா? அப்போ ஒரு வருஷத்துக்கானதில் போய் அதில் எனக்கு 3/4 பங்கு, அதாவது 3/4 மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த 9 மாதங்களுக்கான வட்டி கிடச்சிட போகுது. 1 4 2 4 8, பாக்கி 2 இருக்கும் 25. 25ல் 6 4 24, பாக்கி 1 இருக்கும் 10. 10ல் எத்தனை தடவை இருக்கும்? 2 4 8, பாக்கி 2 இருக்கும். 2ல் வகுப்படாது, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு அந்த 2க்கு பக்கத்தில் 0 சேர்த்தோம்னா 20. 20ல் எத்தனை 4 இருக்குன்னா 5 4 20. ஸோ இப்போ இந்த 262.5 எதால் பெருக்கிட போகிறோம்? 3ஆல் பெருக்கிட போகிறோம். சரிங்களா? 3 200 600, 3 6 18. சரியா? 780. 3 2.5 என்ன வந்துடும் அப்படின்னா 7.5 அப்படின்னு வரும். சரியா? அப்போ 787.5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. 787.5னா 787 ரூபா 50 பைசா அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துன்னா 787.50. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அசல் எவ்வளோ அப்படின்னா 6,750 ரூபா. சரியா? எத்தனை நாட்களுக்கு கேட்குறாங்கன்னா 219 நாட்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 219 பார்த்தோன்னே என்னென்னு எழுதிடணும் அப்படின்னா, சரியா, 3/5 அப்படின்னு எழுது. 219 வந்தாவே அதை எப்படி எழுதிக்கலாம்? 3/5 ஆண்டுகள் அப்படின்னு எழுதலாம். எத்தனை சதவீத வட்டி வீதம்? 10% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரிங்களா? இப்போ அதாவது இந்த மாதிரி நாட்களில் கொடுத்துருக்காங்கன்னா பெரும்பாலும் எப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னா 73 நாட்கள், இல்லை அப்படின்னா 73ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் எப்படின்னா 146 நாட்கள், இல்லை அப்படின்னா 219 நாட்கள், இல்லைன்னா 292 நாட்கள், அதை விட்டால் 365 நாட்கள், இப்படி தான் கொடுப்பாங்க. 73 நாட்கள்னாவே அதை 1/5 ஆண்டுகள் அப்படின்னு எழுதிடலாம். 146 நாட்கள்னால் அது 2/5ன்னு எழுதுவோம். அடுத்தது 3/5, நெக்ஸ்ட்டு 4/5, இதை ஒரு வருடம் அப்படின்னு எழுதுவோம். எல்லாமே 1/5 ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது எப்படி வருது அப்படின்னா இந்த 73க்கும் இதை ஏன்னா அதாவது நாட்களில் கொடுத்துருந்தாலும் சரி மாதங்களில் கொடுத்துருந்தாலும் சரி நம்ம எதுக்கு தான் மாற்றணும் அப்படின்னா, ஸோ இப்போ நாட்களில் கொடுத்துருந்தாலும் சரி மாதத்தில் கொடுத்துருந்தாலும் சரி அதை எப்படி தான் மாற்றுவோம் அப்படின்னா நம்ம ஆண்டுக்கு மாற்றோம். அப்படி ஆண்டுக்கு மாற்றும் பொழுது இப்போ முன்னாடி கணக்கில் பார்த்தோம் 9 மாதங்கள் கொடுத்துருந்தாங்க, அதை ஆண்டுக்கு மாற்றும் பொழுது என்ன பண்ணோம்? 9/12ன்னு எழுதிக்கிட்டேன். ஏன்னா ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். இப்போ 73 நாட்களை நான் ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 365ஆல் வகுக்கணும். இதில் ஒரு தடவை 73 இருக்கும், இதில் 5 73 இருக்கும். ஸோ அதை தான் நம்ம 1/5ன்னு எழுதியிருக்கோம். இதுமாதிரி 146 எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 73 இருக்கும், கீழே /365ல் 5 தடவை இருக்க போகுது. அதேமாதிரி 219ல் 3 73 இருக்கும், அதை தான் 3/5ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது மனப்பாடமாக தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு என்னென்னு எழுதிடலான்னா n = அந்த நம்பரை பார்த்தோன்னே 292 4/5, 219 3/5 அப்படின்னு டக்குன்னு எழுதிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு
10%, ஒரு வருஷத்துக்கு 10%. அவங்க கேட்குறது என்னது, அந்த ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வருதோ அதில் 3/5 பங்கு மட்டும் கேட்குறாங்க. அப்போ இந்த 10%த்தில் 3/5, ஓர் 5 5, 2 5 10, 2 × 3 என்ன வந்துடும், 6% வட்டி கொடுத்தா மட்டும் போதும். இந்த கொஸ்டினுக்கு வட்டி எவ்வளோ கொடுப்போம்னா தனி வட்டி 6% தான். அப்போ இதில் 6% கண்டுபிடிச்சிடலாமா? 1%னா கடைசியிலேருந்து 2 சாணம் தள்ளி புள்ளி வைப்போமா? அப்போ 67 ரூபா 50 பைசா வந்துடும். 6 தடவை பெருக்கினா போதும், நமக்கு வட்டி கிடைக்க போகுது. 6% எவ்வளோ அப்படின்னு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ 1% 67 ரூபா 50 பைசா, 6 தடவை பெருக்க போகிறோம். 60 ரூபா எவ்வளோ? 6 6 36, 360. 6 7 எவ்வளோ? 42. 360 + 42 என்ன வந்துடும்? 402. அடுத்து 6 50 பைசா 3 ரூபா. 402 + 3 ரூபா என்ன வந்துடும்? 405 ரூபா அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வட்டி எவ்வளோ அப்படின்னா 405 ரூபா. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 3/5 இந்த 10%. சரியா? ஆறுக்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக 3/5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதே தான் கிடைக்கும். இப்போ நான் இதை எழுதி போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கணக்கு நல்லா புரிஞ்சு போச்சுன்னா 219 பார்த்தோன்னே 3/5 அப்படின்னு ஞாபகம் வந்துடும். இன்ட்டு என்னது 10%. அதை மனசுக்குள்ளே என்ன பண்ணலான்னா நம்ம அடிக்கலாம். 1 5 5, 2 5 10, 2 3 6%. 6% தான் வட்டியாக கொடுக்க போகிறோம். இதில் 6% அதையும் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி சொல்லலாம். 6%ங்கிறது எவ்வளோ வந்துடும்னா 67 ரூபா 50 பைசான்னு வந்துடும். இல்லை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த SI = PNR/100 போட்டிங்கன்னா சேம் ஆன்சர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 5. 5x²y²க்கு 4xy ஆண்டிற்கு 7% தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். SI = PNR/100 இருக்குல்லையே, அதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இங்கே Pங்கிறது இந்த 5x²y². என்னங்கிறது என்ன அப்படின்னா 4xy ஆண்டிற்குன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ 4xy இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 7y / 100. சரிங்களா? இப்போ எதாவது சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். 1 5 5, இதில் எத்தனை 5 இருக்கும் அப்படின்னா 20 5 இருக்கும். 1 4 4, அடுத்தது 5 4 20 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ நம்பரில் எனக்கு பேலன்ஸு 7/5 இருக்குது. அதை அடிக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். x², இங்கே x இருக்குது. x² × x என்ன வந்துடும்னா x³. நெக்ஸ்ட்டு y² × y, y³. y³ × y என்ன வந்துடும் அப்படின்னா y⁴ அப்படின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 7/5 x³ y⁴. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 2500க்கு ரூபாய் 2500க்கு அசல் ரூபாய் 2500க்கு வட்டி 100 ரூபாய் கிடைக்குது. வட்டின்னா 100 ரூபா கிடைக்குது எனில் அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய், இது எவ்வளோ அப்படின்னா 6 மாதங்களுக்கு, எண் வந்து 6 மாதங்களுக்கு. அடுத்து கேட்குறது என்னென்னா 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய் 3200க்கு, அசல் ரூபாய் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. எத்தனை மாதத்துக்கு தான் கேட்குறாங்கன்னா 9 மாதங்களுக்கு தான் கேட்குறாங்க. கொடுத்துருக்குது 6 மாதம். ஸோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த டேட்டாவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க, இந்த 2500 ரூபாய்க்கு 100 ரூபா கிடைக்குது. எவ்வளோ? 6 மாதத்துக்கு. சரியா? இந்த 2500ல் 25ங்கிறது 1%. அப்புறம் 2%ங்கிறது 50 ரூபா, 3%ங்கிறது 75 ரூபா, 4%ங்கிறது தான் இந்த 100 ரூபா. அந்த 4%ங்கிறது என்ன அப்படின்னா 6 மாதம், அதாவது அரை வருஷத்துக்கு தான் 4%. அப்போ ஒரு வருடத்துக்கு எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னா 8% இருக்கும். சரிங்களா? 8% தானே. அரை வருஷத்துக்கு தான் 100 ரூபா வட்டியாக கிடைக்குது. அப்போ அரை வருஷத்துக்கு இந்த 100 ரூபாங்கிறது 2500ல் 100 ரூபாங்கிறது எத்தனை சதவீதம் வருதுன்னா 4% தான் வருது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பொழுதுமே ஆண்டுக்கு இத்தனை சதவீதம் தான் கொடுப்பான். அதனால் அரை வருஷத்துக்கு 4%, ஒரு வருஷத்துக்கு 8% அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம கொஸ்டின் என்னதுன்னா 9 மாதங்களுக்கு 3200 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு 8%, ஏன்னா அதே வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 8%னா அரை வருஷத்துக்கு 4%. நமக்கு கேட்குறது 9 மாதங்கள் அப்படின்னா 3/4 ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 3/4 ஆண்டுகள். அப்போ அரை வருஷத்துக்கு ஒரு 4%, காலாண்டுக்கு அப்போ எவ்வளோ வரும்? ஒரு 2% வருமா? அரை ஆண்டுக்கு ஒரு 4%, காலாண்டுக்கு ஒரு 2%, ஆக மொத்தம் 9 மாதங்களுக்கு, அதாவது 3/4 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வரும்னா 6% வட்டியாக கொடுக்க போகிறோம். இதில் 6% கண்டுபிடிச்சு எழுதுகிற போகிறோம். 3200ல் 6% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 3200ல் 1% எவ்வளோ அப்படின்னா 32. இதை 6 தடவை பெருக்கிற போகிறோம். 6 32ஆல் பெருக்கிறோம். 6 3 18, 180, 6 2 12. ஸோ அப்போ எவ்வளோ கிடச்சிடும் அப்படின்னா 9 மாதத்தில் கிடைக்கிற வட்டி எவ்வளோன்னா ரூபாய் 192.
ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒருவர் ரூபாய் 9,000 15% ஆண்டு வட்டி வீதத்தில் கடனாக பெற்று, இதுதான் அசல் சரியா. வட்டி வீதம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 15% வட்டி வீதத்தில் கடனாக பெற்று 3 ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தார் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா. இப்போ கடன் 30,000 வாங்கியிருக்கோம் அப்படின்னா கடன் காலத்தின் முடிவில், அதாவது 3 வருஷத்துக்கு பிறகு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா வட்டி ப்ளஸ் அசல் தொகை இது ரெண்டுத்தையும் கொடுத்தா தான் நம்ம கடன் முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 12,500ஐயும் வாங்கினதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க சரியா. அது இல்லாமல் ப்ளஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு கை கடிகாரத்தையும் கொடுத்து அந்த கடனை அடைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஏன்னில் அந்த கை கடிகாரத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 9,000 கடனுக்கு 15% வட்டி வீதத்தில் 3 வருஷத்துக்கு நமக்கு மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ கவனிங்க, இப்போ வட்டி மட்டும் இப்போ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். வட்டி எவ்வளோ வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு 15%. அப்போ 3 ஆண்டுகளுக்கு எத்தனை சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னா 45% வட்டியாக கொடுப்போம். இந்த 45%ங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 9,000ங்கிறது தான் அசல் தொகை. அதில் பாதி எத்தனை சதவீதம்? 50%. 50,000த்தில் பாதி எவ்வளோ வரும் அப்படின்னா 4,500 ரூபாய் வரும். 4,500 ரூபா. நமக்கு தேவை என்னது? 45% தான் வேணும். இதில் 1% பார்க்க போகிறோம். 1% 90. அப்போ 5% எவ்வளோ? 50 45 450 ரூபா சரிங்களா. இந்த 45% நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறேன்னா 50% மைனஸ் 5% அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஈக்குவல் ஸோ 50% அப்படி 50%ங்கிறது என்னென்னா கொடுத்துருக்க நம்பரில் பாதி தான் 50%. அதில் எவ்வளோ பாதி எவ்வளோனா 4,500. அதில் ஒரு 5% எவ்வளோ அப்படின்னா 450. 4,500ல் 450 மைனஸ் பண்ணிட்டோம்னா சரியா எவ்வளோ வரும்? 4,050 ரூபா கிடைக்கும். அப்போ நம்ம வட்டியை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 4,050 ரூபா என்ன கொடுக்கணும்னா வட்டியாக கொடுப்போம் சரிங்களா. இப்போ கவனிங்க, ஸோ கடன் காலத்தோட முடிவில் நம்ம வாங்கின இந்த கடன் தொகை ஒரு 900 ரூபா ப்ளஸ் 4,050 ரூபா இது ரெண்டும் சேர்த்து கொடுத்தோம்னா தான் நம்மளோட கடன் என்ன அப்படின்னா தீரும். 9 நாள் எவ்வளோ? 13,050 ரூபா கொடுத்தா கடன் தீர்த்துடும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 13,050 ரூபாய்க்கு பதிலாக 12,500 ரூபா ப்ளஸ் ஒரு கடிகாரம் கொடுத்துருக்காங்க சரியா. 13,050 ரூபாயிலேருந்து இந்த 12,500 ரூபாயை மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 550 ரூபா கிடைக்கும் சரிங்களா. இந்த 550 ரூபாங்கிறது தான் என்னவாக இருக்குன்னா அந்த கை கடிகாரத்தோட விலையாக இருக்கும் சரிங்களா. 13,050 ரூபா கொடுத்தா அசலும் வட்டியும் கொடுத்து கடன் முடிஞ்சிடும். ஆனால் அவங்க கொடுத்தது 12,500 ரூபா தான். பாக்கி உள்ள அந்த 550 ரூபாய்க்கு பதிலாக அந்த கை கடிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 550ங்கிறது தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த கை கடிகாரத்தோட விலையாக இருக்க போகுது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நம்ம கண்டுபிடிச்சலாம் இந்த வட்டி 4,050 ரூபாய் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா 100%ங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 9,000 ரூபாய். நமக்கு வட்டி எத்தனை சதவீதம்? 3 வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளோ வரும்னா ஒரு வருஷத்துக்கு தான் 15%, 3 வருஷத்துக்கு 45%. அப்போ 45% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் இந்த 4,050 ரூபா நமக்கு கிடைக்கும். கவனிங்க, இது நேர்மாறல்னால் மேலையும் கீழே அடிக்கலாம், பக்கத்தில் உள்ள நம்பருக்கு அடிக்கலாம். ஆனால் குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அந்த கான்செப்டில் தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த 2 0வுக்கும் இந்த 2 0வுக்கு என்ன பண்ணிடுறோம்? பெருக்கிறோம். இப்போ 90 45 எப்படி இருக்குது? குறுக்க இருக்குது. இப்போ 90 × 45 மட்டும் என்ன பண்ணிடுறோம்? பெருக்கிட போகிறோம். பெருக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போது 9 தடவை 45 பெருக்கி ஒரு 0 சேர்த்துக்க போகிறோம். 9 4 36 360 95 45 360 + 45 என்ன வந்துடும்னா 405 அப்படின்னு வரும். இந்த 0 சேர்க்கணும் இல்லையா, 90 பக்கத்தில் உள்ள 0 சேர்த்தோம்னா 4,050. இப்படி கூட என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வட்டி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பியில் 550 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகள் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 4 வருஷத்தில் கிடைக்கிற மொத்த தொகை 854 எனில் மூலத்தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மூலத்தொகை மீன்ஸ் அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. 3 வருஷத்தில் எவ்வளோ கிடைக்குது? ஒரு 815 ரூபா கிடைக்குது சரி. இங்கே கவனிக்கணும், இந்த மொத்த தொகையில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அசல் இருக்கும் ப்ளஸ் என்ன இருக்குன்னா வட்டி இருக்கும். இதுலேயும் அசல் இருக்கும் ப்ளஸ் என்ன இருக்குன்னா வட்டி இருக்கும். இதில்
அசல் ப்ளஸ் எத்தனை வருஷத்துக்கான வட்டி இருக்குன்னா 4 வருஷத்துக்கான வட்டி இருக்கும். இதில் அதே அசல் தான் இருக்கும். இங்கே என்ன அசல் இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்க போகுது. ப்ளஸ் இந்த வட்டிங்கிறது 3 வருஷத்துக்கான வட்டியாக இருக்கும். அப்போ இந்த 854லேருந்து இந்த 815 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 39 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அங்கே ஒரு 35, இங்கே ஒரு 4, 39 கிடைக்கும். இந்த 39 தான் என்ன அப்படின்னா இந்த 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வித்தியாசம்ல 1 வருஷம், ஒரு ஆண்டுக்கான வட்டி. ஒரு ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னா 39 ரூபாய். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மூலத்தொகை அதாவது அசல் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது மொத்த தொகை தானே. இந்த மொத்த தொகையிலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணிடணும்னா வட்டியை மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா அசல் தொகை கிடைச்சிடும். இதில் போய் எத்தனை வருஷத்துக்கான வட்டியை மைனஸ் பண்ணால் 4 வருஷத்துக்கான வட்டியை மைனஸ் பண்ணணும். இல்லை நான் இந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணுறேன் 815லேருந்து வட்டியை மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் 3 வருஷத்துக்கான வட்டியை மைனஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் 3 வருஷத்துக்கே மைனஸ் பண்ணுறேன் பாருங்கள். 3 × 39, ஒரு வருஷத்துக்கு தான் வட்டி 39 ரூபா. அப்போ 3 வருஷத்துக்கு 3 தடவை 39 பெருக்கணும் அப்படின்னா 90, 117 ரூபாய் வரும். அப்போ இந்த 815லேருந்து 815ங்கிறது 3 ஆண்டுக்கான மொத்த தொகை. அப்போ இதில் 3 வருஷத்துக்கான வட்டி இருக்கும். 3 வருஷத்துக்கான வட்டி 117 ரூபாய். அப்போ 815லேருந்து 117 ரூபாயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு 115 போச்சுன்னா பாக்கி 700 ரூபா இருக்கும். இன்னொரு 2 மைனஸ் பண்ணோம்னா என்ன வந்துடும்னா 698 ரூபாய். ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 698 ரூபாய். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. இல்லை நான் 4 ஆண்டுக்கான மொத்த தொகையில் போய் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே 4 வருஷத்துக்கான வட்டியை மைனஸ் பண்ணணும். 4 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி 39 ரூபா. அப்போ 4 வருஷத்துக்கு 4 3 12 4 9 36 156 ரூபா வரும் 4 வருஷத்துக்கு. 854 போய் 156 மைனஸ் பண்ணாலும் அதே சேம் 698 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகையானது ஆண்டிற்கு 13.1/2% தனி வட்டி வீதத்தில் 4 வருடங்களில் 2502.50 தருகிறது எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு சரி கவனிங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 13%. எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 4 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 13%னா 4 வருஷத்துக்குனா 4 13 52, 4 அரை 2ன்னு வந்துடும். அப்போ 54% நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா வட்டியாக கொடுப்போம். 54% என்னவா கொடுப்போம்? வட்டியாக கொடுப்போம். சரியா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 வருடங்களில் 2502.50 தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட், அதாவது மொத்த தொகை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ மொத்த தொகையில் அசல் இருக்கும் ப்ளஸ் வட்டி இருக்கும். அசல் எப்பொழுதுமே 100% இருக்கும். சரிங்களா, இந்த வட்டி வேணும்னா ஒரு வருஷத்துக்கு 13%, 4 வருஷத்துக்கு அப்போ 4 13 52, 4 தடவை அரையை பெருக்கணும்னா 2 வரும். 52 + 2 என்ன வந்துன்னா 54% வட்டியாக கொடுப்போம். மொத்த தொகையில் அசல் இருக்கும் வட்டி இருக்கும். அப்போ அசல் ஒரு 100%, 54% வட்டி, ஆக மொத்தம் 154%ங்கிறது தான் மொத்த தொகையான இந்த 2502 ரூபா 50 பைசா. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அத்தொகையை காண்க. அத்தொகைனா இந்த அசல் தொகை எவ்வளோன்னு கேட்குறேன். அசல் எப்பொழுதுமே எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த 2 வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுவும் நேர்மாறல் தான். சரியா, அதாவது இங்கே வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது பர்சன்டேஜ். அப்போ அந்த மதிப்பு என்ன ஆகுதுன்னா அமௌண்ட்டு என்ன ஆகுனா கம்மியாக போகுது. சரியா, கவனிங்க, நேர்மாறல்னால் பக்கத்தில் அடிக்கலாம், மேலே உள்ள நம்பருக்கும் கீழே உள்ள நம்பருக்கும் அடிக்கலாம். கிராஸில் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. சரியா, கிராஸில் பெருக்கணும் தான். சரிங்களா, சரி கவனிங்க. இப்போ இந்த 154 2502.50 பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா, பக்கத்தில் அடிக்கலாம்னா 2 நம்பரும் மேலேயும் கீழேயும் இருக்கிறதா அர்த்தம். இது புள்ளிக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னா 0.50 அப்படின்னு டெசிமல் நம்பராக இருக்குது. இந்த டெசிமல் நம்பரை முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழும் எதால் பெருக்கும் அப்படின்னா 100ஆல் பெருக்கும். ஸோ இப்போ மேலேயும் கீழும் நம்ம 100ஆல் பெருக்க போகிறோம். அப்படி மேலேயும் கீழையும் 100ஆல் பெருக்க போகிறப்ப மேலே இந்த 1415400 வந்துடும். இந்த 2502.50 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2500250. 100ஆல் பெருக்கிறதால என்ன பண்ணுவோம், 2 0 சேர்ப்போம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னா அப்போ இந்த 2 0 என்ன ஆகிடுனா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா அடிபட்டு போயிடும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன தான் இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 2,50,250 தான் இருக்கும். இப்போ இங்கே கீழே 100 எழுதிக்கிட்டு பக்கத்தில் அடிக்க போகிறோம்.
மேலையும் கீழையும் அடுக்க போகிறோம். சரியா? குறுக்க மட்டும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அடிக்கக்கூடாது. சரிங்களா? சரி கவனிங்க. இப்போ அடிக்கிறோம். இந்த 2 0க்கும் மேலையும் கீழையும் என்ன பண்ணிடுறோம், அடிச்சு விட்றோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 154 அப்படியே அடிக்க போகிறேன். சரிங்களா? ஒரு தடவை 154, 250 எத்தனை தடவை இருக்கும், ஒரே ஒரு தடவை தான் இருக்கும். சரிங்களா? 254ல் 154 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 96 இருக்கும். பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த 2 இருக்குது, 962. சரிங்களா? இந்த 962ல் 6 15 90 தானே, 6 தடவை 150 இருக்குமா, அதனால் 6 எழுதிக்கிறேன். 6 தடவை 150 என்ன அப்படின்னா 6 தடவை 150ல் 6 தடவை 154, 6 4 24, அப்போ 924 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 38 இருக்கும். 962ல் 924 மைனஸ் பண்ணால் 38. பக்கத்தில் இந்த 5 கொடுத்துருக்காங்களா, இப்போ 385ன்னு வருது. இந்த 385ல் 2 தடவை 154 இருக்கும், அப்போ 2ன்னு எழுதிக்கிறேன். 2 154 எவ்வளோன்னா 308. பாக்கி எவ்வளோ இருக்கும், இந்த 385ல் 308 என்ன பண்ணிடுறோன்னா மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணால் ஒன்று கடவாங்கன்னா 15, 15ல் 8 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 7 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 7 தான் இருக்க போது, இங்கே 0, 3ல் 3 போச்சுன்னா 0. பக்கத்தில் இன்னும் பேலன்ஸ் ஒரு 0 இருக்குது, அதை கொண்டாந்து இங்கே எழுதுகிறோம். இதில் எத்தனை தடவை 154 இருக்கும் அப்படின்னா 5 தடவை இருக்கும். 5 15 75, 5 150 எவ்வளோ அப்படின்னா 750. நம்ம 154 தானே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ 5 4 20, கரெக்டாக 770ன்னு வந்துருமா. 5 தடவை 154 பெருக்கணும்னா அப்போ 1625 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ வேறு எல்லா நம்பரையும் அடித்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறதே இந்த 1625 தான். ஸோ இதுக்கான விடை என்ன அப்படின்னா ரூபாய் 1625. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நான் அப்படியே 154ஆலேயே அடிச்சு விட்டுட்டேன். நீங்கள் வேணால் சின்ன நம்பரால் அடிச்சுட்டு போனாலும் அதே சேம் ஆன்சர் தான் வரும். சரிங்களா? இதை நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணுன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா A = P × 1 + n × R/100. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே ஃபார்முலா யூஸ் பண்ணல. சரிங்களா? ஃபார்முலா இல்லாமல் தான் எல்லா கணக்கையும் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஒருவர் ஒரு தொகையை 6% வட்டி வீதத்தில் முதல் 2 ஆண்டுகளுக்கும், ஒரு பக்கம் ஆண்டு எழுதிக்கிறோம், இன்னொரு பக்கத்தை வட்டி விகிதத்தை எழுதிக்கிறோம். அதாவது ஒரு பக்கம் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் இன்னொரு பக்கம் என்ன எழுதிக்க போகிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எழுதிக்க போகிறோம். சரியா? 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கும், 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கும், 5 வருடங்களுக்கு மேல் 14% வட்டி வீதத்திலும் கடனாக கொடுக்கிறார். அவர் 9 வருட முடிவில் ரூபாய் 11,400 மொத்த வட்டி தொகையாக பெற்றால் கடனாக கொடுத்த தொகையை காண்க. கடனாக கொடுத்த தொகை அப்படின்னா அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுவரையிலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் 2 ஆண்டுகளுக்கும் அடுத்து 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் சொல்லிட்டு 5 வருடங்களுக்கு மேல் அப்படின்னா எதை சொல்லிட்டாங்கன்னா இந்த 2 + 3 இருக்கு இல்லையா, அதுதானே 5 வருஷம். இதுக்கப்புறம் உள்ள வருடங்களுக்கு 14% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு மேலே 14%. இங்கே போய் என்னென்னு எழுதிடக்கூடாதுன்னா இந்த எண்ணுக்கு கீழே 5ன்னு எழுதக்கூடாது, அது தவறு. சரிங்களா? அடுத்த 5 ஆண்டுகளுக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே 5ன்னு எழுதலாம். அந்த வேர்டு அங்கவே இல்லை. 5 வருடங்களுக்கு மேல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த 5 வருஷத்துக்கு மேல். சரியா? முடிவில் எத்தனை வருடத்துக்கு ஒரு வட்டியாக கொடுத்துருக்காங்கன்னா 9 வருட முடிவில் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க? அப்போ 2 + 3 5, 9 வருட முடிவில் அப்படின்னா 9 ஆண்டுகளில் தான் எவ்வளோ கிடைக்குது வட்டி அப்படின்னா இந்த 11,400 கிடைக்குது. சரிங்களா? அப்போ இந்த 14%ங்கிறது எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னா 4 வருடத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 14%ங்கிறது அடுத்த 4 வருடங்களுக்கு 14% அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆக மொத்தம் 3 2 5 5 4 9 அப்படின்னு வந்துருமா? சரிங்களா? இப்போ கவனிங்க, ஒரு வருஷத்துக்கு 6%னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ 12%. இந்த பக்கம் எழுதுறதெல்லாம் வட்டி. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 9%னா 9 என்ன வந்துடும் 27%. அடுத்து ஒரு வருஷத்துக்கு 14%னா 4 வருஷத்துக்கு 4 14 என்ன வந்துடும்னா 56% அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ 3லேருந்து மொத்தமாக எத்தனை சதவீதம் வட்டி கிடைக்குதுன்னு கால்குலேட் பண்ணி எழுத போகிறோம். சரிங்களா? இங்கே ஒரு 7 2 9, 9 6 15 5, பாக்கி 1, 5 1 6, 6 2 8, 8 + 1 9. ஆக மொத்தம் 95% 9 வருட முடிவில் வட்டியாக கிடச்சிருக்கும். சரிங்களா? 9 வருட முடிவில் வட்டியாக எவ்வளோ கிடச்சிருக்குது
9 வருட முடிவில் வட்டியாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 11,400 நமக்கு கிடச்சிருக்குது. அவங்க கேட்குறது என்னது, அசல் தொகை கேட்குறாங்க. அசல் எப்பொழுதுமே எத்தனை சதவீதமாக இருக்கும், 100% இருக்க போகுது. ஸோ இதுலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? கவனிங்க, இதில் 19 தடவை 5 இருக்கும், இதில் 20 தடவை. அதே மேலையும் கீழையும் அடிக்கிறோம். மேலே உள்ள நம்பருக்கும் கீழே உள்ள நம்பருக்கும் பக்கத்தில் உள்ள நம்பருக்கும் அடிக்கலாம், கிராஸில் அடிக்கக்கூடாது. இப்போ ஒரு தடவை 19, இதில் 6 தடவை 19 இருக்கும். 6 19 114 அப்படின்னு கிடைக்கும். பக்கத்தில் 2 0 இருக்கா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட வேண்டியதான், பெருக்கிடுவோம். கிராஸில் என்ன பண்ணணும், கிராஸில் உள்ள நம்பரை மல்டிப்ளை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 20 × 600 ஈக்குவல் டு 2 6 12, 3 0 சேர்த்தோம்னா நமக்கு அதுக்கான அசல் என்ன வந்துடும்னா ரூபாய் 12,000 அப்படின்னு கிடைக்கும். இதே கொஸ்டினை நீங்கள் ஃபார்முலாவில் போடணுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த 3 பார்ட்டுக்குமே அசல் என்ன தான் அப்படின்னா 3 பார்ட்டுக்குமே அசல் சேம் அசல் தான். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வட்டி வேணும்னா அந்த அசலை நான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். பி இன்ட்டு n எவ்வளோ அப்படின்னா 2, r எவ்வளோ 6% டிவைடட் பை 100 ப்ளஸ்ஸு அடுத்த பார்ட்டுக்கும் அசல் பி தான். பி இன்ட்டு n எவ்வளோ 3 வருஷம், 6ங்கிறது 9 டிவைடட் பை 100 ப்ளஸ்ஸு அடுத்த பார்ட்டுக்கும் அசல் அதே பி தான். சரியா? ஆனால் 4 வருஷம் எத்தனை சதவீதம்னா 14%, 14 டிவைடட் பை 100. இந்த மூணுத்தையும் இதில் வட்டி கிடைக்கும், இதில் வட்டி கிடைக்கும். மூணுத்துலேருந்து கிடைக்கிற மொத்த வட்டி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 11,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்முலாவில் எழுதிக்கிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதே சேம் ஆன்சர் நமக்கு P = என்னன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாமல் இந்த மாதிரியே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கணக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் கணக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% தனிவட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 16,940 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குறிப்பிட்ட தொகையானது 9% வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில், ஒரு வருஷத்துக்கு 9%, அப்போ 6 வருஷத்துக்கு எவ்வளோ, 6 54 அப்படின்னு கிடைக்கும். 6 54ங்கிறது என்ன அப்படின்னா வட்டி. சரியா? ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா மொத்த தொகை. குறிப்பிட்ட தொகைங்கிறது தான் அசல். 6 ஆண்டுகளில் இந்த தொகையாக மாறுது அப்படின்னா அதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா மொத்த தொகையாக இருக்கும். சரியா? அப்போ மொத்த தொகைனா அசல் இருக்கும் ப்ளஸ் வட்டி இருக்கும். அசல் எப்பொழுதுமே 100% ப்ளஸ் வட்டி ஒரு 54%. 9 6 பெருக்குனா வட்டி கிடச்சிடும் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 9%, 6 வருஷத்துக்கு 6 54%. ஆக மொத்தம் 154% தான் என்ன அப்படின்னா இந்த மொத்த தொகையான 16,940 ரூபா. 154% தான் இந்த 16,940 ரூபா. எனில் அசல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல்னா 100% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுவும் நேர்மாறல் தான். நேர்மாறல்னா மேலையும் கீழே அடிக்கலாம், பக்கத்தில் அடிச்சுக்கலாம், குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது. பக்கத்துலலாம் இந்த நம்பருக்கும் மேலையும் கீழ்னா 154 100 சொல்கிறேன். சரிங்களா? இப்படி அடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 154 இந்த 16,940 அடிக்க போகிறேன். 169 எத்தனை தடவை 154 இருக்குன்னா ஒரே ஒரு தடவை தான் இருக்கும். 169 இந்த 154 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு 6 இங்கே ஒரு 9, ஆக மொத்தம் 15 பேலன்ஸ் இருக்கும். பக்கத்தில் என்ன இருக்குது, 4 இருக்குது. திரும்ப 15 பக்கத்தில் 4ன்னு இருந்துச்சுன்னா 154 தான் திரும்ப இருக்கும். அந்த 154 ஒரு தடவை தான் இருக்க போது. பேலன்ஸ் ஒரு 0 இருக்கா, அதை எடுத்து எழுதிடுறோம். இப்போ எல்லாம் அடித்தது போக குறுக்க தான் 2 நம்பர் இருக்குது. 100 × 110 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணிட வேண்டியதான், பெருக்கிட வேண்டியதான். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11,000 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ அசல் தொகை எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 11,000. இங்கேயும் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த தொகைக்கு அங்கே ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறாமல் இருக்கும். ஃபார்முலா அவசியமே இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரம்யாவிற்கு ரூபாய் 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டுக்கு 20% தனிவட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு ரூபாயை அசலாக செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போத்துலேருந்து இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் 20% வட்டி அளிக்கும் ஒரு வங்கியில் இப்போ எவ்வளோ தொகையை நம்ம அசலாக டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது 9 லட்சமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 9 லட்சங்கிறது என்னென்னா மொத்த தொகை
மொத்த தொகைனா அசல் இருக்கும் ப்ளஸ் வட்டி இருக்கும். அசல் 100%. ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 20%. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 10 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 10 வருஷத்தில் முடிவில் ஒரு வருஷத்துக்கு 20%ன்னா 10 வருஷத்துக்கு 10 × 20 என்ன வந்துடும் அப்படின்னா 200% நமக்கு வட்டியாக கிடைக்கும். அப்போ அசல் ஒரு 100%, 200% வட்டி, ஆக மொத்தம் 300%ங்கிறது தான் இந்த மொத்த தொகையான ரூபாய் 9 லட்சம். சரிங்களா? நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இப்போ நான் கரண்ட்டாக எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், அசல் தொகை எவ்வளோ, இப்போ எவ்வளோ செலுத்துகிறா 9 லட்சம் கிடைக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 100% தானே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே சேம் கான்செப்ட் தான். பக்கத்தில் அடிக்கிறோம், மேலையும் கீழையும் அடிக்க போகிறோம். சரியா? இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடிச்சு விட்டுறோம், மேலையும் கீழையும். இப்போ பக்கத்தில் அடிக்க போகிறேன். 1 3 3 3 9, பக்கத்தில் இருக்கிற எல்லா 0வும் எடுத்து எழுதிடுறோம். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 3 லட்சம் ரூபாய். இப்போ 3 லட்சம் ரூபா போட்டு வச்சோன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு 20% வட்டி விகிதத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 9 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 12% தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு வாங்கிய ரூபாய் 1092 தொகையை ஆண்டு தவணையில் திரும்பி செலுத்தினால் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட் கொஞ்சம் புது கான்செப்ட்டு. இதை டீட்டெயில்டாக கற்றுக்கணும்னா நம்ம தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறோம் உங்களுக்கு. இதை எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த 100 ரூபாய்க்கு 12% எவ்வளோன்னா 12 ரூபா. ஆக மொத்தம் 112ன்னு வரும் அடுத்த வருஷத்தில். அடுத்த வருஷத்தில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி. ஒரு வருஷத்துக்கு 12, அப்போ 2 வருஷத்துக்கு என்ன வந்தால் 24 ரூபா. ஆக மொத்தம் 124ன்னு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 336 அப்படின்னு வரும். இந்த 336 பார்ட்டுங்கிறது தான் என்ன அப்படின்னா 1092 ரூபா. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா 100 பார்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மேலையும் கீழையும் அடிக்கலாம், பக்கத்தில் அடிக்கலாம், கிராஸில் மட்டும் அடிக்கக்கூடாது. இந்த 100ல் 25 நாள் இருக்கும். இதில் எத்தனை நாள் இருக்குன்னா 8 32, பாக்கி 1 இருக்கும் 16. 16ல் 4 16. இப்போ இந்த 84க்கும் 1092க்கும் அடிக்கிறேன். ஒரு தடவை 84, 109ல் எத்தனை 84 இருக்குன்னா ஒரே ஒரு 84 இருக்கும். பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 16 9 25, பக்கத்தில் 2 இருக்குது 252. 252ல் எத்தனை 84 இருக்கும் அப்படின்னா 3 84 இருக்கும். 3 80 240, 3 4 12. ஸோ 252 அப்படின்னு வந்துடும். சரிங்க? இப்போ 13 25 கிராஸில் இருக்குது. கிராஸில் உள்ள நம்பரை பெருக்கணும். 13 × 25 ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 13 2 26, 260, 13 5 65. 260 + 65 என்ன வந்துடும்னா 325 அப்படின்னும். அப்போ ஆண்டு தவணை எவ்வளோ அப்படின்னா 325 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு தோணலாம் 3 வருஷத்துக்கு 325 ரூபா கட்டினோம்னா 975 ரூபா தானே வரும், ஆனால் 1092 இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை டீட்டெயிலாக நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அப்போ அங்கே தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதாவது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஆண்டு தவணையில் செலுத்தும் பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கட்டுறதை விட இந்த ஆண்டு தவணையில் செலுத்தும் பொழுது நமக்கு அமௌண்ட் என்ன ஆகும்னா கம்மியாக தான் ஆகும். அதனால தான் இந்த 325ங்கிறது நமக்கு ஆண்டு தவணையில் வரும்பொழுது 1092 விட 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்பொழுது கம்மியாக வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒருவர் 7/6/2006 அன்று ரூபாய் 5000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். ஆண்டிற்கு 7% வட்டி வீதம் கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 7/6/2006லேருந்து அடுத்தது 19/8/2006 வரை. சரிங்களா? 7 அப்படின்னா 7/6 அப்படின்னா 6வதுங்கிறது எந்த மாதம் அப்படின்னா ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் எத்தனை நாட்களுக்கு? மொத்தம் 30 நாட்கள் இருக்கும். 7ஆம் தேதியிலேருந்து வாங்குகிறேன். சரிங்களா? அப்போ 6 நாளை மைனஸ் பண்ணோம்னா பாக்கி 24 நாட்களுக்கு வட்டி கொடுக்கணும். அடுத்து ஜூலை மாதம்னா 31 நாட்கள் இருக்கும். அடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 19ஆம் தேதி வரை இந்த மாதிரி நாட்களில் கொடுக்குறப்ப ஒன்று நம்ம கடனாக என்றைக்கு வாங்குகிறோமோ அந்த நாளையோ இல்லை கடனை என்றைக்கு திருப்பி கொடுக்குறோமோ அந்த நாளுக்கோ வட்டி கிடையாது. ஆக மொத்தம் 2 நாளில் ஒரு நாளில் என்ன பண்ணிக்கிறோம்? மைனஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரம்பத்தில் இந்த ஜூன் மாதத்தில் நான் மைனஸ் பண்ணவே இல்லை, மொத்தம் 24 நாளையும் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க இல்லையா, 19லேருந்து நான் 19வது நாளுக்கு தேவையில்லை, 18 நாளுக்கு கொடுத்தா போதும். ஆகஸ்ட் மாதத்தில் 18 நாட்களுக்கு கொடுத்தா போதும். இதை கூட்டணும்.
நீங்கள் கூட்டவே தேவையில்லை. என்ன தான் வந்தே ஆகணும்னா 73 நாட்கள் தான் வந்தே ஆகணும். 73 நாட்கள் ஏன் வரணும்னா அந்த 365 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒன்று 73 நாட்களாக கொடுப்பான், இல்லைனாடா அதோட மல்டிபிள்ஸு 146 இல்லை 219 இல்லை 292 இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். சரியா? ஸோ இப்போ கூட்டினாலும் அதே 73 தான் வரும். வேணாலும் இந்த 3 நம்பரையும் கூட்டி பார்த்துங்க, 73 நாட்கள் தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ திரும்ப ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி நம்பராக தான் பெரும்பாலும் கொடுப்பான். ஒரே ஒரு கொஸ்டினில் மட்டும்தான் 42 நாட்களுக்கு வட்டி காண்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ 73 நாட்கள் ஆகிடுச்சா, 73நாவே என்ன ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்கேன், 1/5. முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம். சரியா? ஏன் 73 நாட்களை நம்ம எதுக்கு மாற்றுவோம், ஆண்டுக்கு மாற்றுவோம். 73 365ஆல் வகுப்போமா, ஒரு தடவை 73, 365 5 தடவை 73 இருக்கும். அப்போ 1/5. அதை மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா 73 8/365 அடித்து எழுத தேவையில்லை. அப்போ 1/5 ஆண்டுக்கு மட்டும்தான் வட்டி. கவனிங்க, நெக்ஸ்ட் வந்துடுறோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம், 7%. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, 1/5 ஆண்டுகளுக்கு தான். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எத்தனை சதவீதம் வட்டி கொடுக்க போவோம் அப்படின்னு தெரிஞ்சிட போகுது. ஓர் 5 இல்லை ஒரு தடவை 5 இருக்கும், பாக்கி 2 இருக்கா, 2ல் வகுப்படாது. அதனால் பக்கத்தில் 0 சேர்த்தோம்னா 20 வந்துடும். 20ல் எத்தனை தடவை இருக்கும், 4 தடவை இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம கொடுக்க போகிற வட்டி எவ்வளோன்னா 1.4%. 1.4%. கவனிங்க, அசலில் தானே 1.4%. அசல் எவ்வளோமா, 5000. சரியா? அசல் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாயில் 1.4%. இதில் 1%னா கடைசியிலேருந்து 2 சாணம் தள்ளி புள்ளி வைக்க சொன்னால், அப்போ இதுதானே 1%. அப்போ 1% அந்த 50 நான் 1.4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். சரியா? 14×5 70. சரியா? ஒரு 0 சேர்த்துக்கிறோம். சரியா? 0 சேர்த்துக்கிறோம். எத்தனை சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும், இங்கே 1 சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? 1 சாணம் தள்ளி புள்ளி வச்சுட்டேன்னா எனக்கு வட்டி எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 70 ரூபாய் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவர் செலுத்திய தொகை எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. செலுத்திய தொகை மீன்ஸ் மொத்த தொகை அப்படின்னு அர்த்தம். மொத்த தொகைனா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம். 5000 அசல் ப்ளஸ் வட்டி ஒரு 70 ரூபா. ஸோ மொத்த தொகை 5070 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040ஆக மாறுகிறது. மேலும் 2% வட்டியை உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவு ரூபாயாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3 வருஷத்தில் தான் அதே எவ்வளோ ரூபாயாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 2% வட்டி அதிகரிக்குது. ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு நம்ம தெரியாது, ஆனால் இப்போ 2% அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2%னா 3 வருஷத்துக்கு 3 × 2 6% என்ன ஆகுனா வட்டி தொகை உயரும். அப்போ இந்த 800ல் 6% கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 800ல் 1% எவ்வளோனா கடைசியிலேருந்து 2 சாணம் தள்ளி புள்ளி வைப்போமா, அப்போ இங்கே புள்ளி வச்சுட்டோன்னா 8ங்கிறது தான் 1%. நமக்கு தேவை 6%. 6 தடவை 8 பெருக்குன்னா 6 8 48. அப்போ 2% வட்டி அதிகமாக வட்டி வீதம் அதிகமாக ஆணுச்சு அப்படின்னா வட்டியும் 48 ரூபா அதிகரிக்குது. ஏற்கனவே எவ்வளோ மாறி இருக்குது, 1040 ரூபாய் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும்னா 1088 ரூபாய். ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? இங்கே ஏற்கனவே எவ்வளோ வட்டி விகிதம் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2% உயருது எத்தனை வருஷத்தில், 3 வருஷத்தில். அப்போ எத்தனை ரூபாயாக மாறுன்னு கேட்குறாங்க. 6%ங்கிறது 48. ஏற்கனவே எவ்வளோ இருக்கோ அது கூட என்ன பண்ணிடணும்னா ஆட் பண்ணி எழுதணும். சப்போஸ் எனக்கு 2% குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த 1040லேருந்து 48 என்ன பண்ணிடணும் தான் மைனஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமன் ஓர் அஞ்சலகத்தில் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ரூபாய் 10,000ஐ 7% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார் எனில் 5 ஆண்டுகள் முடிவில் ராமன் பெறும் தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, மொத்த முதிர்வு தொகை ஈக்குவல் டு P into N plus PNR divided by 100. இங்கே ஸ்மால் லெட்டரில் என்ன எழுதியிருப்பேன், இங்கே கேபிட்டல் லெட்டரில் என்ன எழுதியிருப்பேன். சரியா? இந்த Pங்கிறது என்ன அப்படின்னா மாதம் செலுத்துகிற 1000 ரூபாய். என்னங்கிறது என்ன அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாதம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வருடங்களுக்கு எத்தனை மாதங்கள் இருக்கும் அப்படின்னா
60 மாதங்கள் இருக்கும். சரியா? அப்போ 60 மாதங்கள் ப்ளஸ்ஸு இந்த பியோட வேல்யூ என்னது தான் 1000 தான் எழுத போகிறோம். இந்த என் கேபிட்டல் என் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொடர் வைப்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். தொடர் வைப்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் லெட்டர் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/12 இன்ட்டு n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கும். ஸோ 1/12 இந்த ஸ்மால் லெட்டர் என்னங்கிறது 60 மாதங்கள். 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கு 60 மாதங்கள் இல்லையா? 60 + 1 61 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். 1 12 12 5 12 60 5 தடவை 61 பெருக்கணும்னா 305 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். அப்போ கேபிட்டல் எண்ணுக்கு பதிலாக 305 டிவைடட் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்ட்டு 305 டிவைடட் பை 2ன்னு எழுதுவோம். அந்த 2 எது கூட போய் பெருக்கிங்கன்னா இந்த 100 கூட தான் போய் பெருக்கி. சரியா? அது ஒவ்வொரு தனி ஸ்டெப்பாக எழுதாமல் டேரெக்டாக டிவைடட் பை என்னென்னு எழுத போகிறோன்னா இந்த 100ஓட 2வை பெருக்கி 200 அப்படின்னு எழுதிக்குவேன். சரியா? ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7% சொல்லியிருக்காங்க. 7%. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிடுறோம், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 60 × 1000 60,000 ப்ளஸ்ஸு அடுத்து இந்த 2 0வுக்கும் இந்த 2 0வுக்கும் அடிச்சு விட்டுறோம். அடுத்தது 305 10 தடவை பெருக்கணும் அப்படின்னா அது திரும்ப இந்த 2ஆல் 10 அடிக்கலாம். 1 2 2 I 2 10 5 தடவை 305 பெருக்கணும்னா 5 300 I 3 15 1500. சரியா? I 5 25. ஸோ 1525ன்னு கிடைக்கும். இதை 7 தடவை பெருக்கிற போகிறோம். சரியா? 7 15 என்ன வரும்னா 15 105 2 0 சேர்த்துக்கும் 10,500. 7 25 எவ்வளோன்னா 375 அப்படின்னு வரும். சரியா? 5 7 5 3 8 ஒரு 10,000. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 10,875 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம். 15 105 7 தடவை 15 பெருக்கணும்னா 7 தடவை 25 பெருக்கணும்னா 175 தான். நான் 375ன்னு எழுதிட்டேன். அப்போ 5 7 5 1 6 தான் இங்கே வரும். சரியா? அப்போ 10,675 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 70,675ன்னு கிடைக்கும். இதுதான் இந்த மொத்த முதிர்வு தொகை. அப்போ இந்த கொஸ்டினை போடுறதுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 70,675. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய் 450 ஆண்டுக்கு 4.5% வட்டி வீதத்தில் தனி வட்டி மூலம் எத்தனை ஆண்டுகளில் 81 ரூபாய் வட்டியாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 4.5% வட்டி வீதத்தில் 81 ரூபா வட்டியாக எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 450ல் 4.5% கண்டுபிடிச்சிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 4.5%க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5% கண்டுபிடிக்கிறேன். இதில் 10%ன்னா ஒரு சாணம் தள்ளி புள்ளி வைப்போமா? 45 ரூபாங்கிறது தான் என்ன அப்படின்னா 10%. நமக்கு தேவை என்னது 5%, அதாவது 4.5% தான். ஸோ இப்போ 5%னா 45 ரூபாயில் பாதி எவ்வளோ அதுதான் 5%, 22 ரூபா 50 பைசா. நமக்கு 5%மும் தேவையில்லை. எவ்வளோ தான் 4.5% தான். அப்போ இந்த 5%லேருந்து ஒரு 0.5% மைனஸ் பண்ணணும். ஒரு 0.5% மைனஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 450 ரூபா 1%னா கடைசியிலேருந்து 2 சாணம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 4 ரூபா 50 பைசா கிடைக்கும். 4 ரூபா 50 பைசாங்கிறது என்ன அப்படின்னா 1%. நமக்கு தேவை இப்போ என்னென்னா இந்த 5%லேருந்து ஒரு 0.5% 0.5% என்ன பண்ணிட போகிறோன்னா மைனஸ் பண்ண போகிறேன். 1%ங்கிறது 4 ரூபா 50 பைசா அப்படின்னா 0.5% 2 ரூபா 25 பைசா. அதில் பாதி தானே 2 ரூபா 25 பைசாவை மட்டும் என்ன பண்ணிட போகிறோன்னா இந்த 5%லேருந்து 0.5% மைனஸ் பண்ணோம்னா 4.5% கிடச்சிடும். 22 ரூபா 50 பைசாவில் 2 ரூபா 25 பைசாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 20 ரூபா 25 பைசாங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 4.5%. இப்போ கவனிங்க, ஒரு வருஷத்துக்கு வட்டியாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 20 ரூபா 25 பைசா. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4.5% தானே. ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா 25 பைசானா 2 வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கும்? 40 ரூபா 50 பைசா கிடைக்கும். 3 வருஷத்தில் 60 ரூபா 75 பைசா கிடைக்கும். 4 வருஷத்தில் 4 20 ரூபா 80 ரூபா 4 25 பைசா 1 ரூபா 81 ரூபா கிடச்சிருதா? அப்போ 20.25 நான் 4 வருஷத்துக்கு பெருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு தான் 20.25, 4 வருஷத்துக்கு 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 81 ரூபா கிடைக்குது. அவன் கேட்குறது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு தான் கேட்குறான். ஸோ ஆன்சர் 4 ஆண்டுகள். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாடல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சரியா? ஆண்டுக்கு 13% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,000
ஐநூறில் இருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இந்த 16,500ங்கிறது என்னதான் அசல் தொகை, 22,035ங்கிறது ஒரு தொகை இன்னொரு தொகையாக மாறுது அப்படின்னா இல்லை உயருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னா மொத்த தொகையாக இருக்கும், டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட்டில் எது இருக்கும்? அசல் இருக்கும் ப்ளஸ் என்ன இருக்கும்? வட்டி இருக்கும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்க போகிறேன். மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும் இல்லையா? 5க்கு 5, 3க்கு 3, 9ல் 5 போச்சுன்னா 4, இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணும்னா 12, 12ல் 6 போச்சுன்னா 6ன்னு வந்துடும். இங்கே 1ல் 1 போச்சுன்னா 0 தான் வரப்போகுது. இதுதான் என்ன அப்படின்னா வட்டி தொகை. சரிங்களா? ஓகே, கவனிங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த 6,435 ரூபாங்கிற வட்டி எத்தனை வருஷத்தில் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 13% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இந்த அசல் தொகையான 16,500க்கு 13%. இதில் 10% எவ்வளோ? 1,650. இன்னொரு 3% வேணுமா? 3%னா 1% எவ்வளோ அப்படின்னா 165 ரூபா. அதை 3 தடவை பெருக்குவோமா? 3 தடவை பெருக்கணும்னா 480, 495 வரும். 3 16 48, 480, 5 15. சரியா? அப்போ 495 ரூபா வரும். இது 10%, இது 3%. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 5, 9 + 5 என்ன வந்துடும்னா 14க்கு 4, பாக்கி 1, 6 4 10, 10 1, 11க்கு 1, பாக்கி 1, 1 + 1 2ன்னு வந்துடும். 2145 அப்படின்னு கிடைக்குது. 13%ங்கிறது 2,145 ரூபா. சரிங்களா? இது எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 6,435 ரூபா. இதை 3 தடவை பெருக்கணும்னா 6,435 ரூபா கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு தான் 2,145 ரூபா. 3 தடவை பெருக்கணும் அப்படின்னா 3 வருஷத்தில் எனக்கு 6,435 ரூபா கிடைக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 3 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? அசல் ரூபாய் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் ரூபாய் 8,000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்குமெனில் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த அசல் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் அப்படின்னு சொல்கிறான். இந்த 6,000 ரூபாய்க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கிற தனி வட்டினா எப்படி எழுதுவோமா? இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் எழுத தேவையில்லை. சரியா? வெறும் 4ன்னு மட்டும் எழுதிக்கலாம் நம்ம. சரிங்களா? இதில் கிடைக்கிற தனி வட்டியும் அதே அசல் 8,000 ரூபாய்க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கு எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்? இந்த ரெண்டாவது செட்டில் நமக்கு ஆண்டுகள் என்னன்னு கொடுக்கல. அதை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா என் அப்படின்னே வச்சுக்குவோம். சரியா? என் P × N × R. R நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? R என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? ரெண்டாவது செட்டில் 3% டிவைடட் பை என்னது? 100. ரெண்டுத்துல இதுலேயும் வட்டி கிடைக்க போகுது, இதுலேயும் வட்டி தான் கிடைக்க போகுது, இதுலேயும் வட்டி தான் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ரெண்டுத்துலேருந்து கிடைக்கிற வட்டி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சமம்னு சொல்கிறதால நடுவில் ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். கவனிங்க, இந்த 100க்கும் இந்த 100க்கும் அடிச்சுக்கலாம். இதில் உள்ள 3 0வுக்கும் இதில் உள்ள 3 0வுக்கும் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 3ஆல் அடிக்கப்புறம் 1 3 3, 2 3 என்ன வந்துடும்னா 6ன்னு வந்துடும். திரும்ப 1 4 4, 2 4 8. இப்போ இந்த 2க்கும் அடிச்சிடலாம். ஸோ ஃபைனலாக இங்கே n இருக்குது, இந்த பக்கம் 5 இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 5 ஆண்டுகள். ஸோ சிம்பிளாக ஆன்சர் நமக்கு வந்துடும். ஆன்சர் என்ன அப்படின்னா 5 ஆண்டுகள். ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போல் 2 மடங்கு ஆகிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு தொகை 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போல் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது இப்படி கேட்டாங்களே, நீங்கள் என்ன பண்ண வேண்டியதா அப்படின்னா 100 டிவைடட் பை 8ஆல் வகுத்தா ஆன்சர் வந்துடும். 1 8 8, 12 8 96, பாக்கி 4 இருக்கும். 4/8 என்னன்னு எழுதலாம்? 4/8 அடித்தோம்னா 1/2ன்னு எழுதலாமா? 1/2 0.5ன்னு எழுதலாம், இல்லைனா 1/2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ ஆன்சர் 12 1/2 ஆண்டுகள். ரொம்ப சிம்பிள். சப்போஸ் எனக்கு 2 மடங்கு பதிலாக 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா அங்கே என்ன பண்ணுன்னா 3 மடங்குனா 300. 300ல் அசல் 100 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டு 200ன்னு எழுதுவோம்.
200 8ஆல் வகுத்துட வேண்டியதான். ஆன்சர் 25 ஆண்டுகள்னு வரும். சப்போஸ் 4 மடங்காக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறான்னா 4 மடங்கில் 1 மைனஸ் பண்ணால் 3 வரும். அப்போ 300/8ஆல் வகுத்துற வேண்டியதான். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம ஃபார்முலா வச்சு போட்டாலும் அதுதான் வரப்போகுது. ஃபார்முலா இப்போ நான் அந்த தொகை நமக்கு தெரியாது இல்லையா, ஒரு தொகையை 100 ரூபான்னு வச்சுக்கப்புறம் அது என்னவா மாறுது, அத்தொகை போல் 2 மடங்காக மாறுகிறது. இதுதான் அசல் தொகை. அந்த மாறுற தொகை தான் என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ 2 மடங்குனா 100ல் 2 மடங்கு எவ்வளோ, 200. மொத்த தொகை 200 அசல் எவ்வளோ, 300. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் வட்டி கிடைக்குமா, வட்டி எவ்வளோ கிடைக்கும், 100 கிடைக்கும். இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம ஆண்டுகளின் எண்ணிக்கை, எண்ணுக்கு என்ன ஃபார்முலானா n = SI × 100/P × R அப்படின்னு எழுதுவோம். SI எவ்வளோ, ஒரு 100. அடுத்து இன்ட்டு 100/P எவ்வளோ, அதுவும் ஒரு 100 இன்ட்டு R என்ன சொல்லியிருக்காங்க, 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 100க்கும் இந்த 100க்கும் அடிச்சிட போகிறேன். இந்த 100ஐ 8ஆல் வகுக்கிறேன். அந்த 100/8 தான் நான் இங்கே உங்களுக்கு சொன்னேன், 100/8ஆல் வகுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ எத்தனை மடங்காக மாறுதுங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். 3 மடங்குன்னா நம்ம அசல் எப்பொழுதுமே 100 தான் வச்சுக்க போகிறோம் இந்த மாடலில். அப்போ 100 300 ஆகிடும். 300ல் ஒரு 100 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா வட்டி கிடைச்சிடும். 300 மொத்த தொகை. மொத்த தொகையிலேருந்து அசல் 100 மைனஸ் பண்ணோம்னா 200 என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வட்டி கிடைக்கும். சரியா? 3 மடங்குன்னு கொடுத்தா நான் சொல்லிக்கிட்டு இருக்குது. சரியா? இப்போ நமக்கு 2 மடங்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 200 200 100 போச்சுன்னா 100 வந்துடும். அதை என்ன கொடுத்துருக்காங்களோ 8% கொடுத்துருக்காங்க, 8ஆல் வகுத்தோம். சப்போஸ் இதே கணக்கில் இந்த கணக்கில் 12.5 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. இதே தான் 2 மடங்காக மாறுது ஒரு தொகை. ஆனால் 8% கொடுக்காம 12.5 ஆண்டுகளில் 12 ஆண்டுகள்னு கொடுத்தானோ அதே கான்செப்டை தான். அதே 2 மடங்குனா என்ன பண்ணிடுவான், 2 மடங்குனா 200. 200 100 போச்சுன்னா என்ன வந்துடும், 100 தான் என்னது வட்டி. வட்டியை எதால் வகுத்துற போகிறோம், 12% வகுத்துற போகிறோம். சரிங்களா? அப்போ 12 ஒரு தடவை இதில் 12 இருக்கும், இதில் 8 12 இருக்கும். 8 12 96, 8 6 4, 96 + 4ன்னு வந்துடும், 8% வந்துடும். இந்த வட்டி வீதத்தை கொடுத்துட்டு வருடத்தை கேட்டாலும் சரி, வருடத்தை கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாலும் இதே மாதிரி போட்டுக்கலாம். சரியா? எத்தனை மடங்குன்னு சொல்கிறானோ அதுலேருந்து என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஒரு மடங்கு மைனஸ் பண்ணி 100ஆல் பெருக்கிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸை கொடுத்துருந்தானா அதால் வகுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தானா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடைக்க போகுது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம், ஃபார்முலா தேவையே இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராம் என்பவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 200 வங்கியில் தொடர் வைப்பு திட்டத்தில் செலுத்தி வருகிறார். 6 வருடம் முடிவில் 19,656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி வீதத்தை காண்க. சரிங்களா? இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, மொத்த முதிர்வு தொகை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த முதிர்வு தொகையை கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே மொத்த முதிர்வு தொகையை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான் பிஎன் + PNR / 100 = என்னன்னு கொடுத்துட்டாங்க, 19,656 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பி எவ்வளோன்னா எவ்வளோ, 200. ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ, 200. எத்தனை வருஷத்துக்கு செலுத்துகிறான், 6 வருஷத்துக்கு. 6 வருஷம்னா 6 12 எவ்வளோ வந்துடும், 72 மாதங்கள். அப்போ ஸ்மால் எண்ணுங்கிறது 72 ப்ளஸ்ஸு இந்த எகைன் பிங்கிறது என்னது, 200. இந்த இடத்துல ஸ்மால் எண் வரக்கூடாது, என்ன சொல்லியிருந்தோம்னா கேபிட்டல் எண் வரணும். சரிங்களா? PNR. இந்த கேபிட்டல் எண்ணுங்கிறது தொடர் வைப்பு காலம் அப்படின்னு அர்த்தம். அந்த கேபிட்டல் எண் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம் இல்லையா, n = 1/12 n × n + 1/12ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 1/12 n போல என்னது 72. ஏன்னா 6 மாதம் இல்லையா, 6 12 72, 72 + 1 73/2 அப்படின்னு கிடைக்கும். 1 12 12, 6 12 எவ்வளோ, 72. 1 2 2, 3 2 6, 3 தடவை 73 பெருக்கிறோம். 3 73 என்ன வந்துடும்னா 219 அப்படின்னு வரும். 219 நாட்கள் அப்படின்னாவே அங்கே ஒரு கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, 73ஓட மல்டிபிள் 3/5 ஆண்டுகள்னு எழுதியிருந்தோம் இல்லையா, 2 கொஸ்டின் போட்டோம். சரியா? ஸோ அப்போ 219 அப்படின்னு வருது. சரியா? கேபிட்டல் எண்ணுங்கிறது. சரியா? அப்போ இன்ட்டு 219 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான், அது தெரியாது, R அப்படியே வச்சுக்க போகிறோம், /100 = 19,656. சரியா? இப்போ 2 தடவை 72 பெருக்கணும்னா 144 கிடைக்குமா, 144 2 0 சேர்த்துக்கணுமா, ப்ளஸ்ஸு இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் என்ன பண்ணிடலாம், அடிச்சு விட்டுடலாம். 2 தடவை 219 இருக்குது, 2 தடவை 219 பெருக்கணும்னா 438 R
ஈக்குவல் டு 19,656 அப்படின்னு வரும். இப்போ 438 ஆர் ஈக்குவல் டு 19,656 மைனஸ் 14,400 அதை மைனஸ் பண்ணிட போகிறோம். ஸோ 19,656லேருந்து 14,400 மைனஸ் பண்ணிக்கிறோம். 6 அப்படியே வரப்போகுது, 5 அப்படியே வரப்போகுது, 6ல் 4 போச்சுன்னா 2, 9ல் 4 போச்சுன்னா 5, 1ல் 1 போச்சுன்னா என்ன வந்துட போகுது 0. ஸோ அப்போ 438 ஆர் ஈக்குவல் டு 5,256. சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு 5,256 டிவைடட் பை 438ஆல் என்ன பண்ண போகிறோம், வகுக்க போகிறோம். கவனிங்க, இந்த 438ஆல் வகுக்க போகிறோம். 438 நான் 10ஆல் பெருக்குனா என்ன வந்துடும், 4,380. ஆனால் அங்கே இருக்கிறது எவ்வளவு, 5,256. அப்போ 10 விட அதிகமான டைம் தான் வரப்போகுது. சரியா? இந்த 8ஆம் நம்பரை எந்த நம்பரால் பெருக்குனா எனக்கு 6ல் முடியும் அப்படின்னா 1 8 8 2 8 16. சரியா? அப்போ கண்டிப்பாக எனக்கு எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா இதில் 12 தடவை தான் இருக்கும். 12 8 96, 2 8 16 முடியலையா, 12 தடவை தான் இருக்கும். இதை நீங்கள் சின்ன நம்பரெல்லாம் அடிக்கவே தேவையில்லை. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சரியா, இல்லை நீங்கள் வேறு எந்த நம்பரால் அதுக்கப்புறம் பெருக்கணும்னா ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துன்னா 12%. வேணா 12 தடவை இதை பெருக்கி பாருங்கள். 12 × 438 பெருக்கி பாருங்கள். சரியா? ஆன்சர் கரெக்டாக என்ன வரும்னா 5,256 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 12%. இதை போய் அடிச்சுக்கிட்டு ஆன்சர் சொல்லிட்டோம்னா டைம் தான் நமக்கு ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் 12% ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். மொத்த முதிர்வு தொகை ஈக்குவல் டு பிஎன் ப்ளஸ் பி கேபிட்டல் என் ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அந்த என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்கன்னா அதை எழுதி வச்சுருக்கோம். அதில் கேபிட்டல் என் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/12 × n × n+1 டிவைடட் பை 2. சரியா? அந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூபாய் 3,100க்கு 4 ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2,900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டு. கவனிங்க, இப்போ 3,100க்கு அசல் பி, சரியா, 4 ஆண்டுகளுக்கு என்னங்கிறது 4, ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது, அது 6 அப்படின்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை 100 போட்டோன்னா இந்த 3,100 கிடைக்கிற வட்டி எவ்வளோ அப்படின்னு தெரியும். தனி வட்டி, அதில் கிடைக்கிற தனி வட்டி 2,900க்கு அதே காலத்திற்குனா இந்த 4 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறான். 4 ஆண்டுகளுக்கு அதே வட்டி வீதத்தில், அதே வட்டி வீதம்னா இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ ஃபஸ்ட்டில் அதே அப்படின்னு சொல்கிறோம். அங்கே 6ன்னு வச்சுருக்கோம், அதனால் இதையும் 6ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதில் ஒரு வட்டி கிடைக்குமா, அதே வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் கிடைக்கிற வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற வட்டி தான் அதிகமாக கிடைக்க போது, செகண்டில் வர்ற வட்டி என்னவாக இருக்குன்னா கம்மியாக இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் அந்த 40 இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நடுவில் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். சரியா? ஈக்குவல் டு என்னது 40ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இதில் வர வட்டியிலேருந்து இதில் வர வட்டியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 40 கிடைக்கும். சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா கீழே 100 அப்படின்னு வந்துடும், மேலே என்ன வந்துடும்னா இந்த 4 தடவை 3,100 பெருக்கணும் அப்படின்னா 4 3 12, 4 தடவை 31 பெருக்கி 2 0 சேர்த்துக்க போகிறோம். 4 3 12, 4 1 4. சரியா? 124 பக்கத்தில் 2 0, ஒரு 6 பெருக்கி விட்டுக்கிறோம். சரிங்களா? மைனஸ் 4 தடவை 29 பெருக்கிறோம். 4 2 8 80, 4 9 36, 80 + 36 என்ன வந்துடும் 116, பக்கத்தில் 2 0, அந்த 6ஆல் பெருக்கும்போது 6 ஈக்குவல் டு என்ன வந்துடும் 40 அப்படின்னு கிடச்சிடும். சரியா? அப்போ 12,400லேருந்து 11,600 என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு 400, இங்கே ஒரு 400, 806 அப்படின்னு கிடைக்குமா, 806 கிடைக்குமா, 806 ஈக்குவல் டு இந்த 100 இங்கே போய் பெருக்கிக்குமா, 400 × 100 அப்படின்னு பெருக்கும். இங்கே உள்ள 2 0வுக்கும் இங்கே உள்ள 2 0வுக்கும் அடிச்சு விட்டுறோம். 4 8 8, I 8 40. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 5%. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க 5%. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க,
குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்கு ஆகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அசலை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா 100 எடுத்துக்கோம். அது குறிப்பிட்ட ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? குறிப்பிட்ட ஆண்டுகள்னால் நமக்கு அது அந்த ஆண்டு என்னன்னு தெரியாது. இது அசல் ஆண்டு என்னன்னு தெரியாது. ஆனால் வட்டி வீதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5%. அதில் 4 மடங்காக மாறுது. 4 மடங்கு அப்படின்னா 100ஓட 4 மடங்கு என்ன அப்படின்னா மொத்த தொகை 4 மடங்குனா 100 4ஆல் பெருக்குன்னா 400 கிடைக்கும். 400 மொத்த தொகையாக கிடைக்குதுன்னா வட்டி எவ்வளோ? 300. மொத்த தொகையான அந்த 400லேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 300 கிடைக்கும். சரிங்களா? இது வரையும் ஓகேவா? இப்போ ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா எனக்கு இந்த 100 5% எவ்வளோன்னா 5 ரூபா. சரியா? ஒரு வருஷத்துக்கு 5 ரூபா தான் வட்டியாக கிடைக்குது. அப்போ எத்தனை வருஷத்தில் எனக்கு 300 வட்டியாக கிடச்சிருக்கும் அப்படின்னா 60 வருஷத்தில் கிடச்சிருக்கும். 60 5ஆல் பெருக்கணும்னா 60 × 5 என்ன வந்துடும்னா 300 கிடைக்கும். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இந்த 100 5%ங்கிறது 5 ரூபா தான். அதாவது ஒரு வருஷத்துக்கு தான் 5 ரூபா கிடைக்கும். எனக்கு 300 வட்டியாக கிடச்சிருக்கு. 300 எப்போ வட்டியாக கிடச்சிருக்குன்னா 60 வருஷத்தில் கிடச்சிருக்கும். 60 × 5 என்ன வந்துன்னா 300. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். 300. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இது 8 மடங்காக மாறணும்னு சொல்கிறாங்க. 8 மடங்குன்னா 800 ரூபா. சரியா? அப்போ 800 வட்டி என்னவாக இருக்கும்? 700 மற்றபடி இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸு அசல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேம் தான். சரிங்களா? இப்போ எனக்கு எவ்வளோ அப்படின்னா 700 வட்டியாக கிடைக்குன்னு சொல்கிறான். இப்போ 700 வட்டி அப்படின்னா இங்கே ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க R = SI × 100 / P × N. SI எவ்வளோ? 700 × 100. அசல் 100 தான். N வந்து எவ்வளோ? 60. 1 0 2 0 3 0 1 0 2 0 3 0 அடிச்சுட்றோம். 1 6 6 11 6 66 பாக்கி 4 இருக்கும். டிவைடட் பை எதால் வகுக்கிறோம்? 6ஆல் அடிச்சிடறோம். இது திரும்ப அடித்தோம்னா 2 2 4 3 2 6. ஸோ ஆன்சர் 11 2/3%. 11 2/3%. ஒன்று இந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமல் இந்த 300 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5% அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 5%த்தில் 300 கிடைக்குது. அப்போ அதே 5%த்தில் எப்போ 700 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? 700 கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க நமக்கு கொஷின். சரிங்களா? அதே 5%த்தில் எத்தனை சதவீத வட்டி வீதத்தில் அதே 60 வருஷம் அந்த வருஷம் நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை. சரிங்களா? 700 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கூட கிடைக்கும். மேலேயும் கீழேயும் அடிச்சுக்கிறோம் 0 0. இப்போ எங்கேயுமே நான் என்ன பண்ண முடியாதுன்னா அடிக்க முடியாது. சரி, அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்தில் அடிச்சுக்கலாம். மேலேயும் கீழேயும் அடிச்சுக்கலாம். குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது, பெருக்கணும்னு சொல்லி. அப்போ குறுக்க உள்ள இந்த 7 5 பெருக்கணும்னா 35 எதால் வகுத்துற வேண்டியதான்? 3ஆல் வகுத்துற வேண்டியதான். 1 3 3 11 3 33 பாக்கி 2 இருக்கும். டிவைடட் பை 3 சேம் ஆன்சர் வரும். 11 2/3%. சரியா? 5%த்தில் 300 கிடைக்குது. எனில் எத்தனை சதவீதத்தில் 700 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் அதே சேம் ஆன்சர் வரும். 11 2/3%. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் ஆண்டு வட்டி வீதமானது காலத்திற்கு சமமெனில் அத்தொகைக்கான ஆண்டு வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த தொகையை நம்ம 100 வச்சுக்கிட்டோம்னா அதில் 1/9 அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம்? 1/9 மடங்குனா 100 டிவைடட் பை 9 அப்படின்னு எழுதுவோம். இது என்ன அப்படின்னா மொத்த தொகை. இது என்னது அப்படின்னா மொத்த தொகை. சரியா? இப்போ சரி, இது மொத்த தொகை கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொகைக்கான தனி வட்டியானது தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. அப்போ இது மொத்த தொகை கிடையாது. என்னது? வட்டி. சரியா? வட்டி தான் என்ன அப்படின்னா இந்த 100 டிவைடட் பை 9 அப்படிங்கிறது. மேலும் ஆண்டு வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காலம் சமம்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வீதத்தை தான் கேட்குறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அதனால் நம்பர் ஆஃப் இயர்ஸு சமமாக இருக்குங்கிறதால ரெண்டுத்தையுமே நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா ஆறுன்னு தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் வட்டி வீதம் கேட்குறதால. சப்போஸ் காலத்தை கேட்டாங்கன்னா ரெண்டுக்குமே நம்ம என்னென்னு எடுத்துக்கோன்னா என்னன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இதை நம்ம
என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபார்முலா என்னது? SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இங்கே Pங்கிறது 100 எடுத்துக்கிட்டோமா, 100 இன்ட்டு N. Nங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் 6 தான். 6 என்னது தான் 6, ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டாங்க. டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 9 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த 100க்கு என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். 6 இன்ட்டு R ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 9. நமக்கு தேவை என்னது? 6 தான். அப்போ ரூட் ஆஃப் 100 டிவைடட் பை 9. இந்த பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் அந்த பக்கம் ரூட் எடுத்துருவோம் இல்லையா? அப்போ R இஸ் ஈக்குவல் டு 100ஓட வர்க்கமூலம் 10, 9ஓட வர்க்கமூலம் என்னது? 3. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு இது சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கல, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஆன்சர் 10 டிவைடட் பை 3. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 3 3 3 9, பாக்கி 1 இருக்கும், கீழே 3ஆல் அடிக்கிறோம். அப்போ ஆன்சர் 3 1/3%. இந்த இடத்துல இதை 100 தான் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னென்னு எடுத்துக்கலாம்னா இதை P அப்படின்னே வச்சுக்கிட்டோம்னா இது என்ன வந்துடும்னா P இன்ட்டு 1/9 வரும். அதாவது P/9 அப்படின்னு வந்துடும் வட்டி. அப்படி கூட வேணாலும் எடுத்துக்கிட்டு போடலாம். சரிங்களா? தப்பு கிடையாது. சரியா? 1/Pன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூபாய் 13,900 ஒரு பகுதியை 14% வட்டி வீதத்திலும் மற்றொரு பகுதியை 11% வட்டி வீதத்திலும் கடனாக கொடுக்கும் பொழுது 2 ஆண்டுகளில் வட்டியாக ரூபாய் 3,508 கிடைக்கிறது. எனில் 11% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ 11% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்ததை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோன்னா அந்த தொகையை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். அப்போ 14% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்த தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த 13,900 என்ன பண்ணிடுறோம், இந்த முதல் பகுதி எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம்ல, அதை மைனஸ் பண்ணால் அந்த தொகை தான் என்ன இருக்குன்னா 14% இருக்கும். சரியா? ஆக மொத்தம் 2 ஆண்டுகளில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டா. ரெண்டுக்குமே என்னது தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். 2 ஆண்டுகளில் வட்டியாக 3,508 ரூபா கிடைக்குதுன்னு சொல்கிறான். ரெண்டுத்துக்கும் சேர்த்து, அதாவது இந்த 13,900க்கும் மொத்தமாக வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 3,508 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வட்டி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதுக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் வட்டியை கண்டுபிடிக்க. அசல் எக்ஸு, N வந்து 2 வருஷம்னு சொல்லிட்டாங்க, Rங்கிறது 11 டிவைடட் பை 100. இங்கே அசல் எவ்வளோ அப்படின்னா 13,900 மைனஸ் எக்ஸு இன்ட்டு என்னது, என்னோட வேல்யூ 2, R எவ்வளோ அப்படின்னா 14 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 3,508 ரூபா வட்டியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே ஒரு 2 இருக்குது, அடிச்சுக்கலாம். இந்த 2 அடிச்சுக்கலாம். இதை அடித்தோம் அப்படின்னா 1 2 2, பாக்கி 1 7 2 14, பாக்கி 1 I 2 10, 4 2 8 அப்படின்னு மாறிக்கும். இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 11 இன்ட்டு எக்ஸு. சரி, இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். கீழே என்ன வந்துடும் அப்படின்னா 100. 11 இன்ட்டு எக்ஸு என்ன வந்துடும் அப்படின்னா 11 எக்ஸு ப்ளஸ்ஸு 14 தடவை இந்த 13,900 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். 14 தடவை இந்த 13,900 பெருக்கணும் அப்படின்னா 1,9,4,6,0,0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 1,94,600 கிடைக்கும். திரும்ப 14 தடவை இந்த எக்ஸை பெருக்கணும்னா -14 எக்ஸு ஈக்குவல் டு 1,754 அப்படின்னு கிடைக்கும். -14 எக்ஸில் -11 எக்ஸ் போச்சுன்னா -3 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1 7 5 4 கூட இந்த 100 பெருக்கணும்னா 2 0 சேர்ந்துக்கும். இந்த ப்ளஸ் 1,94,600 அங்கே போகும்பொழுது -1,94,600 அப்படின்னு வரும். -3x இஸ் ஈக்குவல் டு இந்த 1,94,600லேருந்து 1,75,400 என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ணிடுறோம். 0 0 6ல் 4 போச்சுன்னா 2, 1 கடை வாங்கினோம்னா 14, 14 5 போச்சுன்னா 9, 8 தான் இருக்குது, 8ல் 7 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 1 அப்படின்னு வந்துடும். சரியா? அப்போ என்ன கிடைக்குன்னா -19,200 அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ்க்கும் அடிச்சு விட்டுறோம். இப்போ 19,200 3ஆல் அடிக்க போகிறோம். 1 3 3, 6 3 18, பாக்கி 1 இருக்கும் 12, 12ல் 4 3 12, பக்கத்தில் 2 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6,400 ரூபா கிடைக்குது. சரி, அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா 11% வட்டி வீதத்தில் 11% வட்டி வீதத்தை கொடுத்தது தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ 11% வட்டி வீதத்தில் கொடுத்த தொகை எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 6,400. இல்லைனா இதை எப்படி போடலாம் அப்படின்னா
இந்த 13,900 இருக்கு இல்லையா, 13,900ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 14% கண்டுபிடிக்கிறேன். 14% அப்படின்னா 14/100, இல்லைனா டேரெக்டாக கூட நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, 10% + 4% அப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இது கண்டுபிடிச்சனா இந்த 2 0க்கும் 2 0க்கும் என்ன பண்ணுறேன்னா அடிச்சுக்கிறேன். ஸோ 139 139 14 தடவை பெருக்கணும்னா எனக்கு இந்த 14% எவ்வளோன்னு கிடைக்க போகுது. 10 தடவை பெருக்கணும்னா 1390. சரியா, அது 4 தடவை 400, 4 3 12, 520, 4 9 36, 520 + 36 என்ன வந்துடும்னா 556 அப்படின்னு கிடைக்கும். 6 9 5 14க்கு 4 பாக்கி 1 5 4 9 1946 கிடைக்குது. 1946 நான் கண்டுபிடிச்சிருக்குது. மொத்த தொகைக்குமே 14% கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அவங்க கொஸ்டின்லலாம் அதுமாரி சொல்ல, ஒரு பகுதிக்கு தான் என்னது, அதில் ஒரு பகுதிக்கு தான் 14%. இப்போ ஒரு வருஷத்தில் இந்த 3508 ரூபா இருக்குல்ல, ஒரு வருஷத்தில் 3508 ரூபா. அப்போ சாரி, ஒரு வருஷத்தில் இல்லை, 2 வருஷத்தில் 3508 ரூபா. அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1754 ரூபாங்கிறது ஒரு வருஷத்தில் கிடைக்கும். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கு என்னது தான், இந்த 1946 ரூபாங்கிறது என்னது அப்படின்னா ஒரு வருஷத்தில் 14%. சரியா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1754 1946லேருந்து 1754 மைனஸ் பண்ணுறேன். 6ல் 4 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 2 அப்படின்னு வந்துடும். அடுத்தது 14ல் 5 போச்சுன்னா பாக்கி 9 அப்படின்னு வந்துடும். இங்கே 8 தான் இருக்குது, 8ல் 7 போச்சுன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். 192ன்னு கிடைக்குது இல்லையா. இந்த 192ங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 14%க்கும் 11%க்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும். அதாவது 3% தான் இந்த 192. ஸோ இப்போ 3%ங்கிறது 192னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கடனாக கொடுத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இங்கே 100% கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். 100% எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா ஆன்சர் வந்துடும். 1 3 3 6 3 எவ்வளோ 18, பாக்கி 1 இருக்கும் 12. 12ல் எத்தனை தடவைன்னா 4 தடவை இருக்கும். குறுக்க என்ன பண்ணணும், பெருக்கணும். 64யும் 100யும் பெருக்கணும்னா 6400 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். இப்படி போடலாம். இல்லைன்னா ஆப்ஷன் எடுத்து இந்த 6000ல் 14% கண்டுபிடிக்கணும், ஒரு வேல்யூ வரும். 13,900ல் 6000 மைனஸ் பண்ணிவிடும், பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 7,900 ரூபா இருக்கும். சரிங்களா, அதுக்கு ஒரு 11% கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூவும் இந்த 6000க்கு ஒரு 14% கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் கூட்டுனா 3508 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்படியே ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணிங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் ஆப்ஷனை வச்சு செக் பண்ண முடியும். ஏன்னா 2 இதை தாண்டி போகணும் இல்லையா. சரியா, இதை வச்சுக்கிட்டு வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆன்சரை செக் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 6400. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.